ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அண்ணனோட இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏமாத்தினதுனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே அண்ணனை நம்ம இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே அண்ணனை எவ்வளோ பேச்சு பேசணும், பேசவும் இல்லாமல் இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அண்ணனை வீட்டிலேருந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமே, வேணான்னு சொல்லிட்டு தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே அண்ணன் இதனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு மனசு ரொம்ப ஒரு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே அம்மா கேட்டாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இது மாதிரி இல்லைம்மா உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும், அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்பா இப்போ தான் வெளியில் வேலையாக போனார், இப்போ வந்துடுவார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னோடனே, சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே அக்காவும் வந்துடும், எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி சரி என்ன விஷயம், எதாக இருந்தாலும் சொல்லுப்பா, என்ன விஷயம் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதை பற்றியா அப்படின்னு, அதெல்லாம் இல்லைம்மா, இது ஒரு முக்கியமான விஷயந்தான், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பா அண்ணனை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லாமல் நான் போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்தேன். அதுக்குள்ளே அப்பா அக்கா எல்லாருமே அவங்களாம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அம்மா கேட்டாங்க, என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் நான் இது மாதிரி அண்ணனோட பற்றி தான் பேசணும் அப்படின்னோடனே அப்பா உடனே சொன்னார், அவனை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவன் விஷயந்தான் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னோடனே, இல்லைப்பா நம்ம பேசி தான் ஆகணும், ஏன்னா அண்ணன் செஞ்சிருக்க விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, யாருமே இந்த அளவுக்கு ஒரு இதாக செய்ய மாட்டாங்க, அதனால தான்ப்பா அப்படின்னோடனே, என்னப்பா விஷயம், அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், நம்ம தான் வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னோடனே, இல்லை இல்லை அதை பற்றியெல்லாம் கிடையாது, இன்னொரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லணுன்னு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம்ப்பா, ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிற, எதாக இருந்தாலும் சொல்லுன்னு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அண்ணன் அந்த பொண்ணு அவங்கள ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காமா, அந்த பொண்ணை லவ்வெல்லாம் அண்ணன் பண்ணவே கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு ரவி உங்களுக்கு தெரியும்ல, அண்ணனோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு, நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க தெரியுமா, அந்த பொண்ணு அவருக்கு தான் இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணி 2-3 மந்த்து கழித்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா, இதை விட கொஞ்சம் வசதியான அவங்க வீட்டு சொந்தக்காரங்களே யாரோ வசதியாக இருக்காங்க, நிறைய நகை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கே தெரியாமல் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் கோயிலில் ரவிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவுடனே இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இந்த பொண்ணோட அப்பாவுக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு வேறு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாததுனால, அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்களாம், ஹெல்ப்புக்கு இல்லாததுனால தான் அண்ணனோட ஃபோன் நம்பர் முன்னாடி தெரிஞ்சிருக்கிறதுனால ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்போ தான் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் என் பொண்ணோட வாழ்க்கையை நானே இப்படி பண்ணிட்டேன்ப்பா, அவள் வேண்டான்னு தான் சொன்னா, மேரேஜ் லேட்டாக பண்ணிக்கிறேன், நான் தான் நல்ல இடமா இருக்குது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவளை கம்பல் பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னோடனே, என்ன அந்த நேரத்தில் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறது யாராக இருந்தாலும் பார்த்துட்டு கவலையாக தான் இருக்கும். அண்ணன் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான், நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் நடந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவர் இறந்துட்டாராம். அதுக்கப்புறம் எல்லா காரியம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் ஒரு 2 நாள் இல்லைன்னு சொன்னோம் தெரியுமா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்கம்மா அப்படின்னோன்னே, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நம்ம இதெல்லாம் தெரியாமல் அவனை நம்ம தவறாக பேசிட்டோமே, அதை நான் அப்போயே சொன்னேன் பார்த்தியா, நீங்கள் யாருமே நம்பலை, எனக்கு என் பையனை பற்றி தெரியும், அவன் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கிற பையன் கிடையாது, அவன் எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதை பற்றியும் கேட்கல, ஒரு இதாகவே இருந்தீங்க அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதுக்காக என்ன பண்ணுறது,
வேறு வழி கிடையாது. நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் வந்து சகிச்சு தான் போகணும். இப்போதைக்கு நடந்தது நடந்துட்டு அப்படின்னோனே எங்கள் அம்மாவும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் வந்து கவலைப்பட்டு, "பையன தெரியாம இந்த மாரி பேசிட்டேனே! நானும் வந்து என் பையனோட என்னோட வளர்ப்பு வந்து தெரியாம நான் இந்த மாரியெல்லாம் பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அவன்ட்ட கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்டாகணும். அவன முகத்திலேயே முழிக்க வேண்டாம். அப்படிலாம் சொல்லி நான் பேசிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க.